நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு உடம்புல காயம் பட்டிருக்கு அப்படின்னா இவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போவாங்க? எனக்கு வலிக்குது, வேதனையாக இருக்குது அப்படிங்கிறத யார்கிட்டங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள்? ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான நாய்கள் இந்த மாதிரி வேதனை தாங்க முடியாமல் காயங்கள்னாலேயே முறையான சிகிச்சை இல்லாமல் இறந்து போயிடுதுங்க. ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா துன்பப்படுற ஜீவன்களை நம்ம கடந்து வந்திருப்போம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு சின்ன காயமாக இருக்கிறப்பே நம்ம அதுக்கான முதலுதவி செஞ்சுட்டோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஆழமாக காயம் ஏற்படாதுங்க. இனிமேல் தயவு செஞ்சு நீங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி துன்பப்பட்டுருக்க விலங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போங்க. அப்படி உங்களால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? இந்த மருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கால்நடை மருந்தகம்லேயே கிடைக்குங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிமேக். இதை நாய்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கால்நடை விலங்குகளுக்கும் பயன்படுத்தலாம். காயம் சின்னதாக இருக்கிறப்ப இந்த மருந்து நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம், காயத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா காயத்தில் எறும்புகள் எதுவுமே போய் முட்டை வைக்காதுங்க. அந்த மாதிரி எறும்புகள் போய் அதில் மொக்கலைனாலே அதில் புழுக்கள் ஏற்படாது. புழுக்கள் ஏற்படலைனாலே காயம் சீக்கிரமாக ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறையா ஜீவன்கள் இந்த காயத்தினால இறக்கக்கூடிய பாதிப்புகளும் குறையும். இந்த மருந்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபாய் தாங்க. இந்த மருந்தை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. வெளியில் நீங்கள் எந்த ஜீவனாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை உபயோகப்பட வேதனையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு மறுவாழ்வு கொடுங்க. நன்றி.